ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः. பகவான் ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகளை கேட்டு மனதை தெளிவுபடுத்தி உண்மையை நோக்கி பிரயாணம் செய்கின்ற உங்கள் எல்லோருக்கும் இனிமையான வணக்கம். இது உண்மை. மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். 1000 பேரில் யாரோ ஒருத்தர் தான் என்னை பற்றி சிந்தனை பண்ணுறாங்க. அப்படி சிந்தனை பண்ணுற நபர்களில் யாரோ ஒருத்தர் என்னை உள்ளபடி தத்துவத்தை அப்படின்னாக்கா உள்ளபடி உணர்கிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். ஸோ அதுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த பாக்கியம் செஞ்ச கோஷ்டியில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. ஸோ அதனால தான் ஸ்பெஷல் வணக்கம். எனிவே, அமுதமொழிகள் நாம் பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் பார்த்தோம், நரேந்திரர் பாடிக்கொண்டிருந்தார். பாட்டை கேட்டதும் மகேந்திரநாத் அதில் மனம் ஒன்றி போனார். இவ்வளவு இனிமையான குரலா, அழகான குரலா அப்படின்னு திகச்சு போய் நின்றுட்டார். ஏன்னா அந்த மாதிரி பாட்டு கேட்டதே கிடையாது. இதை சொல்கிறப்போ ஒரு அன்பர் ஒருத்தர் போன வகுப்பை கேட்டுட்டு ஒரு டவுட் கேட்டார். இந்த நரேந்திரருக்கு பெயர் புகழில் ஆசை இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சாதாரணமாக ஒரு திறமை இருந்தால் நமக்கு கர்வம் வரும். அது கர்வம் வராமல் இருந்தாக்கா நமக்கு நல்லது, முன்னேற்றம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கேட்டுட்டு ஒரு அன்பர், சாதாரணமாக ஒரு திறமை இருந்தாக்கா கர்வம் வர்றது சகஜம் தானே, நேச்சுரல் தானே சாமிஜி, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படி சொன்னேன். சில பேருக்கு வீணை நல்லா வாசிக்க வரும், சில பேருக்கு பாட்டு நல்லா பாட வரும், சில பேருக்கு கிரிக்கெட் நல்லா வரும், சில பேருக்கு கம்ப்யூட்டர் நல்லா வரும். நேச்சுரலி அது ஒரு இது. எஸ் ஐ நோ, ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இது நேச்சுரல் தானே அப்படின்னு கேட்டார். நேச்சுரல் தான். பட் ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார், வித்யா கர்வம் வருவது சகஜம், நேச்சுரல். பட் அது வராமல் இருக்கிறது விசேஷம். இப்போ எதை வச்சுக்கலாம்? சகஜமாக இருக்கிறத வச்சுக்கலாமா? 10க்கு அப்புறம் 11, 10ஓட 1 11, அத்தோட இது ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் கும்பலில் ஒருத்தராக இருக்கிறதா இல்லை தனியாக இருக்கிறதா? வராமல் இருக்கிறது, அந்த கர்வம் வராமல் இருக்கிறது விசேஷம். நம்ம விசேஷமாக இருக்கணும். நம்ம பேரை கேட்டாலும் நம்முடைய அன்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு மரியாதை வரணும், ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். ஓ, அவரா, அவர் அந்த மாதிரி இல்லைப்பா, அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்தாக்கா we are having something substance. இல்லைனாக்கா அவனா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளோ ஒரு பெரியவர் சொல்லுவார். தவிர சான்ஸ்கிரிட்டில் ஒரு சேயிங் உண்டு, அல்ப வித்யா மகா கர்வி. யாருக்கு கர்வம் வரும்னாக்கா, யாருக்கு குறைச்சலாக தெரியுமோ அவங்களுக்கு தான் கர்வம் வரும். அதிகமாக தெரிஞ்சவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார், நான் அதிகமாக தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வருது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். இதெல்லாம் பெரிய மனுஷங்க தான் இந்த மாதிரி பேச முடியும். இப்படி பேசுகிறவங்க தான் பெரிய மனுஷங்க. நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியுமா அப்படின்னாக்கா அது சும்மா அல்ப வித்யா அப்படி தெரிஞ்சு. இந்த தமிழில் கூட சொல்லுவாங்க இல்லையா, நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். நரேந்திரநாத் நிறைகுடம். தன்னை பற்றி குருதேவர் அதிகமாக புகழ்ந்து பேசுகிறது அவரே விரும்பாமல் போகிறார்.
அப்பேற்பட்ட நரேந்திரர் புகழுக்கும் இகழுக்கும் மயங்காத ஒரு மனிதர். அவருடைய இனிமையான குரலை கேட்டு இவர் அப்படியே திகச்சு போய் நிற்கிறார். இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ நல்லா பாடுறானே இந்த பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறார். அதை நம்ம பார்த்தோம். அப்கோர்ஸ் இந்த கர்வம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ஒரு மேகசினில் படித்தது, இந்த டென்னிஸ் ஒரு விளையாட்டு இருக்குது. நீங்களாம் பார்க்கவே மாட்டீங்க அதெல்லாம், இல்லையா? பார்ப்போம். ரோஜர் ஃபெடரர்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா ரப்பரில் பண்ண உடம்பு மாதிரி அவர் இங்கே அங்கேயும் ஓடி போய் விளையாடுவார். அவ்வளோ நல்லா விளையாடுவார், எக்ஸ்பர்ட். பல கிராண்ட்ஸ்லாம் இது அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறார். அவரை எதிர்த்து இன்னொருத்தர் ரஃபேல் நடால் அப்படி சொல்லிட்டு அவர் விளையாடுறார். அவர் ஒரு தடவை ஜெயிச்சிட்டார், அந்த ரஃபேல் நடால். சுவிட்சர்லாந்து என்னமோ நாடெல்லாம் நமக்கு தெரியாது. ஜெயித்தவொடனே ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவர்கிட்ட போய் கேட்குறார், ரோஜரையே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அப்போ அவருக்கு ஈக்குவலாக வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. சாதாரண ஆளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பான், எஸ் இன்னும் அதிகமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஃபேல் சொல்லியிருக்கிறாரு, ரோஜர் ஃபெடரல் அளவுக்கா, அந்த அளவுக்கு வர்றதுக்கு நான் இன்னும் எவ்வளோ வளரணும் அப்படின்னு ஒரு பதில். என்ன ஹியூமிலிட்டி பாருங்கள். அவங்க தான் முன்னேறுவாங்க. நாமளே எஸ் ஐ எம் கிரேட் அப்படின்னு நினச்சோம்னாக்க நம்முடைய வளர்ச்சிக்கு நாமளே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்னு அர்த்தம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவார், தேர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் இன் லேர்னிங் அப்படின்றார். கற்றுக்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஆசைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அது வைக்கிறது இல்லை. நாம் கற்றுக்கிறதுக்கு வச்சிரும், படித்து முடிச்சாச்சு அவ்வளோதான் சார் அப்படிமோ. பண்ணுறோமா இல்லையா? ஸோ அல்ப வித்யா மகாகர்வி, அல்ப வித்யாவில் நாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைகுடமாக இருந்தவர் இந்த நரேந்திரர். அவர் பாடுறதை பார்த்துட்டு குருதேவரும் அப்படியே தன்னை மறந்து நிற்கிறார். அதை மகேந்திரநாத் பார்க்குறார். அதை நாம் பார்த்துட்டு இருந்தோம். குருதேவர் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். கண்கள் இமைக்கவில்லை, மூச்சு கூட நின்று விட்டது போல் தோன்றியது. அதை நான் போன வாரம் சொன்னேன். பதஞ்சலி முனிவர் சொல்வார், கும்பகம் அப்படின்னு ஒரு ஸ்டேட். அது செய்கிறப்போ உள்ள காற்று போய் அப்படியே நிற்கும். ஆழ்ந்த மெடிடேஷனில் இருக்கிறப்போ மூச்சு கூட நின்றுடுனாக்கா போகிறது வர்றது நிற்கும். மூச்சு இருக்கும், உள்ளே இருக்கும், அப்படியே உள்ளே தங்கிடும். அதுலேயும் அப்படியே நிலச்சி நிற்பாங்க. அப்போது அந்த புத்தி ஸ்டெடியாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆத்ம தரிசனம் தெளிவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட 1-2 சாதுக்களை பார்த்துருக்கேன். வெளியில் ரொம்ப நேரம் கழித்து அவங்க மூச்சு விடுவாங்க, அப்படின்னு சொல்லி விடுவாங்க. நானே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ராமா சாதுன்னு நான் பார்த்தப்போ அவருக்கு 93 இயர்ஸோ 94 இயர்ஸ். பேசிகிட்டே இருப்பார். திடீர்னு பெருசாக ஒரு மூச்சு இழுத்து விடுவார். அப்புறம் மறுபடியும் எப்போ விட்டார் நமக்கு தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் சாதுக்கள் இருந்திருக்காங்க, இப்போ கூட இருப்பாங்க. ஸோ மூச்சு கூட நின்று விட்டது போல் தோன்றியது. அதை பற்றி மகேந்திரநாத் ஒரு பக்தரை கேட்குறார். அந்த பக்தர் சொல்கிறார், இதுதான் சமாதி. தன்னை மறந்து, தன்னில் லயித்து. தன்னை மறந்துனாக்க இந்த மாயா உலகமாகிய, மாயையின் அம்சமாகிய இந்த உடம்பை மறந்து, தன்னில் லயித்துனாக்கா நம்முடைய உண்மை சுரூபத்தில் லயித்து, தன்னை மறந்து தன்னில் லயித்து இருக்கிறார். இதுதான் சமாதி அப்படின்னு அவர் சொன்னார். மகேந்திரநாத் இவ்வாறு இதுவரை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. நமக்கே இப்போ யாராவது இங்கே திடீர்னு இந்த மாதிரி நின்னாக்கா நாமளே ஆச்சரியப்பட்டு நம்ம மிஞ்சி போனால் என்ன செய்வோம், ஃபோட்டோ எடுப்போம், இல்லைனாக்கா பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுப்போம். அந்த மாதிரி முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு பந்தயத்தில் சேர்ந்து தோற்று போகிறவங்கள கூட பிடிக்கும், ஆனால் அதில் சேராமல் வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறாங்க இல்லையா, அவங்க பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவன் ஜெயிக்கவும் மாட்டான், தோக்கவும் மாட்டான். தோக்காமல் நீங்கள் அந்த விளையாட்டை பற்றியோ கலையை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் சாமிஜி அப்படி சொல்லுவார், தோற்று போகிறவங்களுக்கு கூட எனக்கு பிடிக்கும் அப்படிம்பார். அந்த மாதிரி தோற்று போகிற கட்சியிலையாவது நாம் இருப்போமே.
அப்படி இருக்கணும். ஸோ அவர் மகேந்திரநாத் பார்க்குறார். வியந்து போன அவர், இறைவனை சிந்திப்பதன் மூலம் ஒருவர் இவ்வளவு தூரம் புறநினைவை இழந்துவிட முடியுமா என்ன? கடவுளை நினச்சி இந்த மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியே நிற்கிறார். எனக்கு இது முன்னாடி பார்த்ததே கிடையாது, கேட்டதும் கிடையாது. பட்னத்தார் ஒரு இடத்துல பாடுவார், ரொம்ப அழகான ஒரு பாட்டு. எல்லாருக்காக, சாதாரண மனிதர்களுக்காக அவர் சொன்னது, காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே, பால் உன் கடைவாய் படுமுன்னே, மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறு. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை. நிறைய பேர், மெஜாரிட்டி பீப்புள், அவங்களுக்கு இந்த டெய்லி பொழப்பே பெரிய பொழப்பாக இருக்குது. இதில் பகவானை எங்கே கூப்பிட்றது, அவரை பற்றி எங்கே கூப்பிட்றது, அப்புறம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இல்லையா? நம்ம அப்பர் சுவாமிகள் பாடுவார் இல்லையா, தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் தலைவன் தாளுக்கே அப்படி சொல்லி ஒரு பாட்டு வரும். ஸோ அவருடைய பெருமையை கேட்கணும். அப்போ தான் நமக்கு நாம் எவ்வளவு சிறுமையில் இருக்கோம் அப்படின்னு தெரியும். பட் நிறைய பேருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை, அப்படியே ஓடிட்டுருக்கு உலகம். அதை தான் இவர் சொல்கிறார் பட்னத்தார், காலன் வரும் முன்னே, யம தர்மராஜன் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே, கண் பஞ்சடை முன்னே, யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாலேயே, பால் பொன் கடைவாய் படும் முன்னே, பல்லு விழுறதுக்கு முன்னாடியே. ராமகிருஷ்ணர் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவார். இங்கே வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார். வருஷம் துர்கா பூஜை ரொம்ப அமர்க்களமாக பண்ணுவார். விஜயதசமி முடிஞ்ச அடுத்த நாள் அம்மாவை கொண்டு போய், அந்த விஜயதசமி அன்னைக்கு அம்மாவை கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிடுவாங்க, தண்ணியில் விட்டுருவாங்க, குளத்துலையோ ஆற்றுலையோ. அதுக்கு அடுத்த நாள் ஊர் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு அம்மாவுக்கு பலி கொடுத்து ஆடு வெட்டி பூஜை போட்டு எல்லாருக்கும் விருந்து. அதனாலேயும் நிறைய பேர் வருவாங்க, ஏழை ஜனங்க தானே, எல்லோரும் வருவாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு வருஷம் நிறுத்திட்டார், ஆடு பலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். என்ன எல்லோரும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு பல்லெல்லாம் விழுந்துருச்சு, அதனால் நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போது அம்மாவுக்காக பலி கொடுத்தாரா இல்லை தனக்காக கொடுத்துக்கிட்டாரா தெரியாது. பால் உன் கடைவாய் படுமுன்னே, பல்லெல்லாம் விழுறதுக்கு முன்னாடியே, மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே, சொந்தக்காரங்களாம் ஒன்று அழுவாங்க அதுக்கு முன்னாலேயே, ஊரார் சுடும் முன்னே, கொண்டு போய் நெருப்பு வச்சுருவாங்க. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ ஒரு சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. அதுவும் பட்டினத்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாலேயே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறு அப்படின்னு பாடுறாரு. தட் மீன்ஸ் எவ்வளவோ வேலைகள் இருக்குது நமக்கு. வேலை இல்லாதவங்க யார் சொல்லுங்கள்? எல்லாருக்குமே வேலை இருக்குது. வேலை இல்லைன்னா கூட நாம் ஏதோ க்ரியேட் பண்ணிவிட்டு வி ஷோ அவர் செல்ஸ் டு பி பிஸி. அது தாங்கவே முடியல சார் அப்படின்னு. ராமகிருஷ்ணர் வேடிக்கையார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு கிராமத்தில் ஒரு அறப்பைத்தியம் இருந்தான். காலையில் எந்த வேலையும் செய்ய மாட்டான், வெட்டி பயல். காலையில் அம்மா பெற்றுட்டோமேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஏதோ சாப்பாடு போடுவார். சாப்பிட்டுட்டு ஒரு தடி எடுத்துகிட்டு ஊருக்கு வெளியில் போயிடுவான். அங்கே போனாக்கா அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க உடஞ்சி போன மண்பானையெல்லாம் கொண்டு போட்டிருப்பாங்க. அதை உடச்சிக்கிட்டே இருப்பான். இது ஒரு வேலை. சாயந்தரம் வரைக்கும் உடைப்பான். அப்புறம் போதும், இன்றைக்கி வேலை செஞ்சது போதும், நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த மாதிரி சில பேர் எதுக்காக அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிக்காமையே வெட்டித்தனமாக பொழுது போக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட நிலையில் குற்றாலத்தானையே கூறு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அந்த இறைவனையே தனக்குள்ளே கண்டுகிட்டு இருக்கிறார் ராமகிருஷ்ணர். அதை பார்த்து மகேந்திரநாத் ஆச்சரியப்படுறார். இறைவனை சிந்திப்பதன் மூலம் இந்த மாதிரி ஒரு நிலை வருமா? ஆச்சரியமாக இருக்கே. எவ்வளவு ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் இந்த நிலை ஏற்படும் தெரியவில்லையே என்று நினைத்தார் மகேந்திரநாத். வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா,
பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த பற்றை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவரை பிடிக்கிறதுக்கு நமக்கு கை இல்லை. அவர் அட்லீஸ்ட் 4 கை கொடுத்துருந்தாக்கா 2 கையால் உலகம், 2 கையால் இறைவன் பிடிச்சிருக்கலாம். அது தெரிஞ்சோ என்னமோ பகவான் 2 கையை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 2 கையால் நம்ம உலகத்தை பிடிச்சிட்ருக்குறோம். ஆஸ் எ ரிசல்ட் உண்மையை பிடிக்க நமக்கு முடியலை. நான் 2 கிளாஸ் முன்னாடி கூட சொன்னேன், ஒரு அறிஞர் சொல்லுவார், ஸ்டாப் சேசிங் தி ராங் ஒன்ஸ், த ரைட் ஒன் நெவர் ரன்ஸ் அவே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். பொய்யான உலகத்தை துரத்திட்டு போகிறத நிறுத்து, உண்மையானது ஒருபோதும் உன்னை விட்டு ஓடுவதில்லை. பட் அது கூடவே இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு கூட ஆசைப்படுறதில்லை. ஆனால் ராமகிருஷ்ணன் அந்த உண்மையை பிடிச்சிட்டார், இல்லாததை விட்டுட்டார். ஆஸ் அ ரிசல்ட் சமாதியில் ரொம்ப ஈஸியாக இருக்கிறார். அதை தான் வள்ளுவர் சொன்னால், பற்றுக பற்றற்றான் பற்றினேன். எந்த விதமான ஆசாவாசமும் இல்லாத கடவுளை பிடிச்சிக்கோ. எதுக்கு? இந்த உலகப்பற்றை விடுவதற்கு. அப்படி விட்ட நிலையில் இருந்ததுனால ராமகிருஷ்ணனுக்கு நரேந்திரநாத்துடைய பாட்டை கேட்டு அப்படியே சமாதியில் ஆழ்ந்து நிற்கிறார். நரேந்திரர் பாடிய பாடல் இது. அந்த பாட்டையும் கொடுத்துருக்காங்க. சிந்தனை செய் மனமே ஸ்ரீஹரியை தினமே சிந்தனை செய் மனமே. தமிழில் ஒரு பழைய பாட்டு, சிந்தனை செய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ இது வேறு மாதிரி டியூன். சந்ததம் அடியவர் சிந்தனையில் இனிக்கும் தத்துவ மூர்த்தியை வித்தகனை சிந்தனை செய் மனமே. சந்ததம் அப்படின்னாக்க ஆல்வேஸ், எப்போவுமே. அடியவர் சிந்தனையில் இனிக்கும் அப்படின்னாக்க யார் உண்மையான பக்தர்களோ அவங்களுடைய மனசில் இந்த மூர்த்தியை, இந்த கடவுளை நினச்சாக்கா அப்படி ஒரு ஆனந்தம் வரும். கோபாலர்மா அப்படின்னு ஒரு அம்மா, வயசான அம்மா, ராமகிருஷ்ணன் கோபால் கோபால்னு கூப்பிடுவாங்க. இவர்கிட்ட வந்துட்டு போகிறப்ப இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. இந்த ரூமை விட்டு வெளியில் போனோடனே, இல்லை இன்னும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் அங்கே வீட்டுக்கு போயிட்டாக்க ராமகிருஷ்ணன் ஞாபகமே இருக்கும். இல்லை ஒரு தடவை போய் பார்த்துடலாம், ஒரு தடவை போய் பார்த்துடலாம். அது ஒரு டிவைன் அட்ராக்ஷன். அந்த மாதிரி சிந்தனையில் இனிக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் பார்த்ததுக்கப்புறம் பார்க்காம இருக்கபடி இல்லை. அவர்களை சிந்தனை செய். 1000 1000 நிலவினை மெஞ்சும் அருட்சுடர் பொங்கும் பரம்பொருளை. அந்த இறைக்காட்சி கிடைக்கிறப்போ, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு கதை படித்தேன். இந்த கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். அதை பார்க்க முடியல எல்லாராலையுமே. யார் யார் பார்த்தது? பீஷ்மர் பார்த்தார், அர்ஜுனன் பார்த்தா, ஏன்னாக்கா அவருக்கு அருள் இருந்தது, இவர் கொடுத்துருக்கிறார். வேறு யாராலையும் பார்க்க முடியல, அவ்வளவு பவர்ஃபுல். 1000 சூரிய பிரகாசம் அப்படின்னு பகவத்கீதையில் வரும். அவ்வளவு பவர். அதை பார்த்தா கண்ணு போயிடும். யாரோ ஒருத்தருக்கு அந்த அருணகிரிநாதர் இருந்தப்போ சம்பந்தாண்டாழ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சக்தி உபாசகர். அவருக்கு இவர் மேலே பொறாமை. சாமி கும்புறவங்களுக்கு பொறாமை வரக்கூடாது. பொறாமை வந்தால் சாமி வராது, வேறு சாமி வரும். அவருக்கு இவர் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிவிட்டு முருகனை வரவழைச்சி காட்ட சொல்லு அப்படின்னு ராஜா கிட்டே போய் சொல்லி, அந்த ராஜா அருணகிரிநாதர் வர்றதுக்கு முன்னாடி இவருடைய பேச்சை கேட்டுகிட்டே இருந்ததுனால இவர் பேச்சை மறுக்க முடியல. முருகன் உன் பேச்சை கேட்பார் அப்படின்னாக்கா காட்டு அப்படி சொன்ன உடனே, இந்த திருவண்ணாமலை கோயிலில் அந்த கம்பத்து இளையனாரா என்னமோன்னு அந்த கம்பம் கூட இருக்குது, அங்கே தான் முருகன் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். நம்முடைய சனாதன தர்மத்தில் எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் அவ்வளோ பேருக்கு காட்சி கொடுக்கறதுக்கு முருகனை கூப்பிட்டுருக்கிறார். முருகனும் வந்திருக்கிறான்னாக்கா எவ்வளோ பெரிய மதத்தை சேர்ந்த பெருமை நமக்கு. நாம் என்னென்னாக்கா ஃபாரினர்ஸை பார்த்து ஆன்னு வாயை பழந்துட்டு நிற்கிறோம். ஒருத்தர் நம்ம டீச்சர் ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார், until 1947 we were slaves to English people. After that we are slaves to English language. இல்லை, தமிழில் தான் இருந்தாலும் இங்கிலீஷில் பேசுவோம். அன்றைக்கி ஏர்போர்ட் போயிருந்தப்போ கூட பின்னாடி இருந்தவர் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசினார். ஸோ வாட் லாங்குவேஜ் யூ ஸ்பீக் அப்படின்னு. ஐ எம் தமிழ் அப்படின்னு. அப்போ தமிழில் பேசுங்க, தமிழ்நாட்டில். எனக்கு தமிழ் தெரியாதுன்னா இங்கிலீஷில் பேசுங்க. ஓ சாரி, அதையும் தமிழில் சொல்லுங்கள்.
வி ஃபீல் அது என்னமோ ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அடுத்தவன் சட்டையை போட்டுக்கிறதுல நமக்கு ஏதாவது பெருமை உண்டா? நம்ம சட்டையை போட்டுக்கணும் இல்லையா, கிழிஞ்ச சட்டையாக இருந்தாலும். எனிவே, ஸோ அருணகிரிநாதர் வந்து பாட்டு பாடுறார். முருகன் வரப்போகிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அருணகிரிநாதர் சொன்னாராம், முருகன் வரப்போகிறான், எல்லாரும் கண்ணை மூடிக்குங்கோ அப்படின்னு. இந்த சம்பந்தாண்டான்வான் சொல்ல காட்ட முடியாது, அதனால தான் இவன் இந்த மாதிரி போய் சொல்கிறான் அப்படின்னு. கண்ணை மூடிங்கோ, இல்லைனாக்கா அந்த பேர் வெளிச்சத்தை வந்து உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்குறார். எல்லோரும் கண்ணை மூடிட்டாங்க, அப்பாவி ஜனங்கள் தானே. ராஜாவும் கண்ணை மூடிட்டார். முருகன் வந்து காட்சி கொடுக்குறப்போ இவர் அந்த பாட்டு அப்படியே நல்ல சந்தோஷமாக பாடுறார். ராஜாவுக்கு ஒரு டவுட் வந்ததான், உண்மையிலே முருகன் வந்திருக்கானா இல்லை ஏமாத்து வேலைன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரே வந்து அந்த ஏதோ ஒரு பூவை கொண்டு வந்து கண்ணுக்கு பார்வையை கொடுத்தார் அப்படின்னு அந்த கதை போகுது. அவ்வளவு பேரெழில் வண்ணனை, அதை தான் இங்கே சொல்கிறார். 1000 நிலவினை மிஞ்சும், நிலவுன்னு போடக்கூடாது, சூரியனை மிஞ்சும் போடணும். அருட்சுடர் பொங்கும் பரம்பொருளை மாய வினோதனை. கடவுள் எப்படிப்பட்டவனாக்கா மாயத்துக்கெல்லாம் அதிபதி, நடக்கக்கூடாததெல்லாம் நடத்தி வச்சிருவார். மாய வினோதனை, அவருடைய செய்கைகளை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. நம்முடைய பிரசிடெண்ட், 12வது பிரசிடெண்ட் சுவாமி ஸ்ரீமத் சுவாமி புகதீஸ்வரஞ்சி மகாராஜ் வேலுமடத்தில் இருந்தப்போ வேறு மதத்தை சேர்ந்த, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்கிறார், பார்க்க வந்திருக்கிறார். வந்து பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொன்னாராம். உடனே சரின்னு சொல்லி உள்ளே அனுப்பிட்டாங்க. அவர் வந்து கேட்குறார் நம்ம சுவாமிஜியை பார்த்து, எங்கள் ஜீசஸுடைய வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்கள் நடந்திருக்கு, ராமகிருஷ்ணன் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயத்தை நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். புத்திசாலி ஒன்றும் சொல்லலை. அவரை பார்த்தவங்க யாரோ பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரியாது, அவ்வளோ அமைதியாக இருப்பார், குழந்த மாதிரி இருப்பார். பேசிகிட்டே இருக்கிறப்போ சைலண்ட்டாக இருக்கிறாரு. அப்போ அவருடைய சேவக் யங் சாது ஏதோ தண்ணியை நம்ம கொடுக்குறதுக்கு இப்படி வந்தப்போ தண்ணியை வச்சுட்டு அப்படி அவர் கையில் கொடுக்குறார். அதை வாங்கிட்டு உதயசந்தமார் வித்தவுட் எனி ரீசன், நீ மடத்தை விட்டு வெளியில் போ அப்படி சொன்னார். அந்த சாதுவை கேள்வி கேட்டது இவர் பதில் சொல்கிறது இங்கே சேவக்கேட்ட, நீ மடத்தை விட்டு வெளியில் போ, வீட்டுக்கு போ அப்படின்னோடனே அந்த பையன் யங் சாது, 33 34 வயசு, சன்னியாசம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கோ என்னமோ, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் போகணும் அப்படி சொல்லி கேட்டார். நோ, நீ கிளம்பு, உடனே போ, இங்கே இருக்காத அப்படி சொன்னாக்க அவரால் புரிஞ்சிக்கவே முடியல, தாங்க முடியல. காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, எதையுமே சொல்லாமல் ப்ளீஸ் அப்படிங்கிறப்போ, இல்லை நீ போகணும், என்னுடைய ஆர்டர். அந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் தட்டி கொடுத்துட்டு சும்மா சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு இந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாராம், இவன் யங் மேன், நல்லா படிச்சிருக்கான், வெளியில் போனால் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், பெரிய வேலை கிடைக்கும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் மனசு பக்குவப்பட்டிருக்கே, இதை விட ஒரு அதிசயம் வேணுமா அப்படின்னு கேட்டார். இதுதான் அறிவாளிகளுடைய வழிமுறை. இது அதிசயம்னா உடனே தடான்னு ஏதோ மரத்துலேருந்து ஒரு பூ விழணும், இல்லை நாம் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறோம், அது ஒரு டைப்பு. அது வெளியில் நடக்கிற அதிசயம், உள்ளே நடக்கிற அதிசயம். இப்போது மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா, நான் ஏதோ ஒரு வாரம் பேசலை, இன்னொரு சாமி வந்திருந்தார், மெசேஜ் போடுறாங்க, வாட் சாமிஜி யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு. அந்த அம்மாவை நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ உள்ளத்தில் சேஞ்சு வருது பாருங்கள். நான் பேசுகிறேங்கிறதுக்காக சொல்லலை, குருதேவருடைய அருள் பாருங்கள். உள்ளத்தில் எவ்வளோ சேஞ்ச் வருது, கிளாரிட்டி வருது. எப்படி வருது? மாய வினோதனை, அவன் மாயாஜாலக்காரன். எப்படி உள்ளே புகுந்து ராமகிருஷ்ணன் வந்து நம்முடைய மனசை அப்படியே மெல்ட் பண்ணுவார் அப்படி தெரியாது. சாரத தேவி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ராமகிருஷ்ணன் வந்து நான் பார்க்குறேன், பக்தர்களுடைய மனசை அப்படியே களிமண் மாதிரி தன் கையில் எடுத்து
தன் இஷ்டத்துக்கு அதை பிசைஞ்சு ஒரு புது உருவத்தை கொடுக்குறாரு, என் கண்ணால் அதை பார்க்குறேன் அப்படி சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த அம்மா பொய் சொல்லாத அம்மா. அவர்கிட்ட விட்டாக்க நீங்கள் ஏதோ ஆகணும்னு நினச்சிட்ருப்பீங்க, அது உங்களுக்கு சூட்டபுள் ஆகாது, அதை விட சிறப்பாக நான் ஆக்கி காட்டுறேன்டா அப்படி சொல்லுவேன். ஒரு பணக்கார வீட்டு அம்மா தன்னுடைய 7 வயசு பொண்ணை அழைச்சிக்கிட்டு கடத்தலுக்கு போனாங்க. எதோ வாங்குறதுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தாக்க ஒரு பிளாஸ்டிக் மணி மாலை. அதை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு பிடிச்சி போச்சு. அம்மா இது எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. இவங்க ஸ்டேட்டஸுக்கு அது இட் இஸ் நாட் த கரெக்ட் திங். என்ன விலை அப்படின்னாக்கா 25 ரூபா அப்படிங்கிறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஹேய் 25 ரூபா இதெல்லாம் நாம் போட்டுக்கக்கூடாது, அப்பா கிட்ட சொல்லி இதை விட நல்ல மாலையாக வாங்கி கொடுக்குறேன் வா அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த குழந்தை விடாமல் கேட்குது, எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும். கடைசியில் சரி 25 ரூபா தான் அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அதை போட்டுட்டு சாயந்தரம் அப்பா கிட்ட போய் காட்டுறான் அந்த பொண்ணு. அப்பா எப்படி இருக்குது இந்த மாலை அப்படின்னு. அப்பா பெரிய பணக்காரர், லட்சாதிபதி, பிளாஸ்டிக் மாலை போட்டுட்டு போனால் அவர் விரும்புவார. அவர் சொன்னார் பார்த்துட்டு, பாப்பா இந்த மாலை நல்லா தான் இருக்குது, பட் உனக்கு இதை விட நல்ல மாலையை கொடுக்குறேன், இதை எனக்கு கொடு அப்படின்னு. போப்பா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே காலையில் ஒரு சின்ன டப்பி கொண்டு வந்து காட்டுறேன். அந்த மாலையை கொடுத்தா இதை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார் அப்பா. நான் இதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு போச்சு. இந்த மாதிரி 5 days 10 days 15 days அது ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு குழந்தைகிட்ட காட்டி குழந்தைங்க என்ன பண்ணி பிடிச்சி இழுக்கும். ஒவ்வொரு மணியாக கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு, கயிறு தெரியுது வெளியில். அப்புறம் கொண்டு வந்து ஒரு நாள், அப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்குறேன். அது ஒன்றுமே இல்லை, 4-5 மணி தான் ஓட்டிகிட்ருக்கு, இந்தாங்க அப்படி சொல்லி. அப்போவும் அந்த அப்பா கோச்சிக்கலை, அந்த டப்பாவை கொடுத்தாரன். இப்போ இதை போட்டுக்க அப்படின்னு. திறந்து பார்த்தா ஒரு முத்து மாலை. அதில் பணக்காரப்பா இல்லையா, இதை நீங்கள் அன்னைக்கே காட்டியிருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னேன். நீ அதை கொடுத்துருந்தா நான் இதை காட்டியிருப்பேன் அப்படி சொன்னதான் ஒரு கதை. லைக் த கடவுள் நமக்கு என்னென்னமோ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். நாம தான் போய் அரிசி கொடு, ஊமியை கொடு, பூசணிக்காய் கொடு அப்படின்னு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லுவார். வேடிக்கையாக சொல்கிறார். அதில் எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்கள்ல. சின்ன விஷயங்களை போய் கேட்டுட்டு அந்த ஒரு ருமி அப்படி சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், சூஃபி செயின்ட், அவர் சொல்கிறார், டோன்ட் நாக் ஆன் த டோர்ஸ் ஆஃப் ஆர்டினரி ஹவுசஸ், யுவர் ஆர்ம்ஸ் ஆர் லாங் எனஃப் டு நாக் ஆன் ஹெவன்ஸ் டோர்ஸ். அற்புதமான சென்டென்ஸ் இதெல்லாம். சாதாரண மனுஷங்க கதவை போய் தட்டாத, உன்னுடைய கைகள் எவ்வளோ நீளம் தெரியுமா, சொர்க்கத்தின் வாசலையே தட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது, தட்டு அப்படிங்கிற. அவங்க முறைப்படி சொர்க்கம்னாக்கா அங்கே கடவுள் இருக்கிற இடம் சொர்க்கம். நம்முடைய முறைப்படி சொர்க்கம் நரகம் தாண்டி இருக்கிற ஒரு கடவுள். ஸோ ஹெவன்ஸ் டோர் அப்படிங்கிறத காட்ஸ் டோர்ஸ் அப்படின்னு போட்டுங்க. நம்முடைய கைகள் இறைவனின் கதவை தட்டக்கூடிய அளவுக்கு நீளமான கைகள், அவரை தட்டுங்க. ராமகிருஷ்ணன் ஒரு கதை கூட சொல்லுவார். ஒரு சாது ஒருத்தர் இருந்தார், அவரை பார்க்குறதுக்கு ஒரு 20 பேர் வராங்க. மெசேஜ் வந்துருச்சு, அடுத்த நாள் நாங்கள் உங்கள் ஆசிரமத்தில் தங்கி சாப்பிட்டுட்டு போவோம், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டார். கெஸ்ட்டு இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இவர் ஏதோ பிக்ஷை எடுத்து சாப்பிட்றவர். என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தாராம். அப்போது அக்பர் இருந்த நேரம். சரி, அக்பர் ஓரளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்னு கேள்வி, போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் நேரம் போனாக்கா அவர் ஒரு பெரிய ஒரு பஞ்சு இதை போட்டுட்டு உட்காந்து நமாஸ் பண்ணிகிட்ருக்கிறார். இவர் போய் அங்கே நின்றார். அவர் நமாஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறார், ஆரம்பிக்க போகிறார். சரி நமாஸ் பண்ணார் சொல்லிவிட்டு அப்படி இவர் கிளம்புறார். இவர் கையை காட்டிட்டார் அக்பர், வெயிட் அப்படின்னு, இது முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். சரின்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டார் நம்ம சாது. இவர் நமாஸ் பண்ணுறப்போ பிரார்த்தனை பண்ணுறார். அதில் அல்லாவே எனக்கு இன்னும் பணம் கொடு, செல்வம் கொடு, வசதி கொடு, நிறைய பலம் கொடு, படை கொடு அப்படின்னு கேட்குறார். இதை கேட்டவுடனே அவர் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டார் நம்ம சாது. இவர் பார்த்துட்டார் சைடில், பட் ப்ரேயர் பண்ணுறப்ப பேசக்கூடாது. நாம் கூட
ஜெபம் பண்ணுறப்ப கத்திரிக்காய் என்ன விலை அப்படி சொல்லிட்டு இங்கே மாலையை உருட்டக்கூடாது. ஒன்று மாலையை உருட்டுங்க, இல்லை கத்திரிக்காய் உருட்டுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பழக்கங்கள். ஸோ இவர் பார்த்துட்டு என்னமோ நமாஸ் முடிச்சுட்டு இவர் வெளியில் வெயிட் பண்ணுறார். ஏன்னா வந்துட்டோம், ராஜாவை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ணுறார். என்ன நீங்கள் வந்தீங்க, ஏதோ கேட்க வந்தீங்க, கிளம்புறீங்க? அப்போ அந்த சாது சொன்னாராம், இல்லை எனக்கு பொருள் கொஞ்சம் வேணும், உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன், நீங்களே பிச்சைக்கார மாதிரி கடவுள்கிட்ட கேட்குறீங்க, உங்ககிட்ட கேட்குறது பதில் அவர்கிட்டயே கேட்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாருன்னு ஒரு கதை சொல்லுவார். ஸோ வி ஆல் டூ திஸ் சேம் திங். பட் அவர் எப்படிப்பட்டவர்? மாய வினோதன். எப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இருக்கிறார். லக்கிலி வி டோன்ட் அப்ரோச். லக்கிலியா அது? அன்லக்கிலி. மாய வினோதனை. கிருஷ்ணனை பற்றி வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணனுக்கு 11 வயசு. அப்படியே ஊர் சுற்றுற பையன் தானே, இல்லை, ஊர் சுற்றிட்டே இருப்பான். அப்போ ஒரு இடத்துல ஒரு கோபி, ஒரு 15-16 வயசு பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். அப்போல்லாம் இந்த மண்பானை தான், 2 பானை. ஒரு பானையை தலை மேலே வச்சுட்டு இன்னொரு பானை இருக்குது, இப்போ எடுத்து வைக்கிறது கஷ்டம். அவள் குனிஞ்சிட்டு கிருஷ்ணகிட்ட சொல்கிறா, ஏய் கிருஷ்ணா, இந்த பானை மேலே வை அப்படின்னு. கிருஷ்ணன் சொன்னாராம், சின்ன பையன், நான் வைக்க மாட்டேன். ஏய் வைடா, என்னால் வைக்க முடியாது, பார்த்து வைக்கணும்டா ப்ளீஸ் அப்படிங்கிறா. நான் வைக்க மாட்டேன் போ அப்படின்னு இவன் சொல்கிறான். கடைசியில் அந்த பொண்ணு எப்படியோ மெதுவாக தலை மேலே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இவன் பேசிக்கிட்டே போகிறான். அவளுக்கு மனசில் ஒரு ஃபீலிங், இவன் ஒன்றும் ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படின்னு. வீடு வந்தவுடனே இப்படி குனிஞ்ச உடனே அவன் இறக்கி வச்சான். இறக்கி வைக்கிறது ஈஸி இல்லையா? இறக்கி வச்சான். உடனே இவன் கோவம் அப்போ தலைமையில் ஏற்றி விட சொன்னேன், நீ ஏற்றலை, இப்போ இறக்கி விட வந்துட்டியா? கிருஷ்ணன் சொன்னான்னா, பாரத்தை ஏற்றி பழக்கம் கிடையாது, இறக்கி தான் பழக்கம். இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஸோ கடவுள் மாய வினோதன். கஷ்டத்தை போய் சொல்லுங்க, ஹீ இஸ் லிசனிங். கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் கேட்டுக்கிட்ட தான் நமக்கு காட்டிக்க மாட்டார். இல்லை, புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் வளரலை. இதுதான் உண்மை. ஸோ அதை தான் இந்த பாட்டில் அவர் சொல்கிறார், நரேந்திரர் பாடுறார். மாய வினோதனை தூய மாமணியை தூய்மையே உருவம் கொண்டவர் அவர். சாரதா தேவியை பற்றி பவித்ரதா ஸ்வரூபிணியை அப்படின்னு பாடுவாங்க. பவித்திரம்னாக்கா சுத்தம், தூய்மை. தூய்மை எங்கேருந்து வந்ததுனாக்கா சாரதா தேவிகிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தூய மாமணியை மனம் கவர் மோகன பேருருவை. கடவுள் ஒரு தடவை பார்த்துட்டா வேறு எதையுமே பார்க்க பிடிக்காது. நமக்கு என்னன்னாக்கா, இன்னொரு பெரியவர் சொல்வார், ஆசை. சைனீஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் ஒருத்தர் சொல்கிறார், லாவோ ட்சு அப்படின்னு. ஆசை இல்லாத போது இறைவனை காண்கிறாய், ஆசை வசப்படும் போது படைக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே பார்க்கிறாய் அப்படி. நமக்கு ஆசை இருக்கிறதுனால அந்த உண்மையான அழகு. இங்கிலீஷில் இறைவனுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமாக்கா, ஃபைனல் பியூட்டிடியூட் அப்படின்னு ஒரு பேர். அல்மைட்டி அப்படின்னு ஒரு பேர், சர்வசக்திமான். ஃபைனல் பியூட்டிடியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை இறைவனுக்கு. எனக்கா எல்லா அழகும் கொண்டவர் இறைவன் மட்டும்தான். இப்போ கூட நீங்கள் இந்த ராமேஸ்வரம் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், சிதம்பரம் கோயில் எத்தனை வருஷம் ஆச்சு, ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு. உள்ளே இருக்கிற சாமி அப்படியே தான் இருக்கிறார். நம்ம சின்னதில் போய் பார்த்தோம், இப்போ நமக்கு முடியெல்லாம் அரைச்சி போச்சு, மூளைன்னு அரைச்சி போச்சு, சாமி அப்படியே இருக்கார் பாரு. பேருருவை சிந்தனை செய் மனமே. அப்புறம் அடுத்த ஸ்டான்ஸில் பாடுறார், அறிவினை நிகரிலா ஜோதியை புதிய அன்பிலே மின்எழில் பூத்தவனை. அறிவினை அப்படின்னாக்கா சித் ஸ்வரூபம். கடவுள் எப்படி இருக்காருனாக்கா, நமக்குள்ளார இப்போ நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, எதை சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த சக்தி ஸ்வரூபமாக கடவுள் இருக்கிறார். அதனால தான் சாதாரணமாக சொல்லுவாங்க, ரெகுலராக சாண்டிங் பண்ணுறவங்களுக்கு புத்தி தெளிவாக இருக்கும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும். நம்ம அதெல்லாம் நிறைய பேர் முன்னாடியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இந்த மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது.
இருந்தாலும் பழைய காலத்து பெரியவங்க அந்த பேர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து நம்முடைய மொபைல் நம்பரே கேட்டால் கொஞ்சம் இருங்க சொல்லி நாமளே தேடுறோம், நமக்கே தெரியாது. முன்னாடி லேண்ட்லைன் இருந்தப்போ எத்தனை நம்பரை ஞாபகம் வச்சுருந்தாங்க பாருங்கள். இல்லை யார் வத்சலா வீடா உடனே 223331 ஏதோன்னு சொல்லுவாங்க. ஷியாமலா வீடு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தோம், நாம தான் அது. ஆனால் இப்போது ஒன் டிபெண்டன்ஸ் ஹேஸ் கம், வி கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஆல் அவர் பவர். இதை டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லைனாக்கா தேடுறோம், எங்கே வச்சோன்னு கூட தெரியாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அறிவினை, கடவுள் எப்படிப்பட்டவர்? அறிவு ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம். சாரதா தேவியை பற்றி ஒரு சாமிஜி பாட்டு எழுதுகிறார். ஞான ரூபா துவம் ஞானதாயினி அப்படின்னு ஹிந்தியில் ஒரு பாட்டு. நீ ஞானஸ்வரூபி, எங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் நீ அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி நிகரிலா ஜோதி, அவ்வளவு பவர்ஃபுல் ஜோதி வேறு எதுவுமே கிடையாது. புதிய அன்பிலே மின்னெழில் பூத்தவனை. புதிய அன்புனாக்க கிறிஸ்டியன் ஃபிலாசபியில் வந்து கடவுளை பற்றி சொல்கிறப்ப காட் இஸ் லவ் அப்படிம்பாங்க. கடவுள் எப்படிப்பட்டவனாக்க, இப்போ நாங்கள் வந்து சச்சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவாங்க? காட் இஸ் லவ், அன்புமயமானவர். நம்ம இதில் வந்து அன்பு இருக்குது, பட் அதை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவோம். அவங்க அன்புலேயே நிற்பாங்க. ஸோ காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். தமிழில் கூட அன்பே சிவம், ஒரு சித்தர் பாடியிருக்கிற திருமூலர் தான் நினைக்கிறேன். அன்பே சிவம், அன்பு வரும். அந்த மாதிரி வந்தாக்கா கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். புத்தர் தன்னுடைய டெத் பெட்டில் இருக்கிறார், இன்னும் 2-3 நாளில் போயிடுவார். அவருடைய சிஷ்யர் ஆனந்தன் போய் கேட்குறார், குருவே, இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கெல்லாம் சரியான பாதையை காட்டினீங்க, உங்களுக்கு அப்புறம் யார் காட்டுவாங்க? புத்தர் சொன்னார், நான் மறுபடியும் பிறப்பேன் அப்படின்னா. நமக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, அப்படியா, எங்கே பிறக்க போகிறீங்க, எந்த இடம், எந்த அம்மா அப்பா அப்படி கேட்கும் இல்லையா? இந்த சாய்பாபா செத்து போனப்போ டிவோட்டிஸ் வந்து இங்கே அங்கே ஓடினாங்க அப்படின்னு பேப்பரில் படித்தேன். எவ்வளவு டிபெண்டன்ஸ் வருது பாருங்கள் நமக்கு இல்லை, அடுத்தவர் மேலே. அப்புறம் அதே ஆந்திராவில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு 8 வயசு பையன் வந்து சாய்பாபா மாதிரியே பேசுகிறேன்னு சொன்னோடனே அங்கே ஓடினாங்க. இதெல்லாம் நீங்கள் பேப்பரில் படிச்சிங்களா இல்லையா தெரியாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாக்கா நம்மளை அறிவாளி ஆக்கணும், அதுதான் உண்மையான ஆன்மீகம். நம்மளை இந்த மாதிரி முட்டாளாக்கிச்சுனாக்கா அது ஆன்மீகம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சேங்க. ஸ்ட்ரிக்ட் ட்ரூத் இதெல்லாம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்ஜெக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ராமகிருஷ்ணன் எங்கேயுமே இந்த மாதிரி அற்புதத்தை காட்டி எடுக்க மாட்டார். அதனால தான் சுவாமிஜி கூட சொல்லுவார், ப்ரீச் தி பிரின்சிபல்ஸ் நாட் த பர்சன் அப்படின்பார். மனுஷனை பற்றி பேசாத, அவருடைய மகிமையை பற்றி அதிகம் பேசாத, அவர் சொன்ன கருத்துக்களை பேசு. சாமி ரங்கநாதாஜி மகாராஜ் அடிக்கடி சொல்வார், ஸ்ப்ரெட் த மெசேஜ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். ஒரு நாள் நான் டக்குன்னு கேட்டேன், வை மகாராஜ்? அவர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார், பிகாஸ் ஐடியாஸ் ஒன்லி வில் கிரியேட் மென் அப்படின்னார். கருத்துக்கள் தான் மனுஷங்களை உருவாக்கும், ஜெகஜாலம் இல்லை. அதை பார்த்து நம்ம அப்படியே மயங்கி போயிடுவோம், மறுபடியும் அடுத்த மாயாஜாலத்துக்கு ரெடியாக இருப்போம். எத்தனை நாள் இந்த மாயாஜாலத்தில் இருக்கிறது? அதை தாண்டி அறிவு சுரூபமான அந்த கடவுளை அடையணும். ஸோ புதிய அன்பிலே விண்ணெழில் பூத்தவனை, இறைவனை இன்பமாம் கடலிலே மூழ்கி இருவிழி நீர் ஆறாக புலகிதமாய் சிந்தனை செய் மனமே அப்படின்னு பாடிட்டே இருக்கிறப்போ அங்கே ஒரு பிரேக். இந்த வரிகளை நரேந்திரர் பாடிய போது குருதேவரின் திருமேனி ஒரு முறை நடுங்கியது, மயிர் சிலிர்த்தது, கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. பதஞ்சலி முனிவர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறப்போ ஒரு குண்டூசி விழுந்தால் கூட இடி விழுந்த மாதிரி கேட்குமா. யாருக்காவது அனுபவம் இருக்கா? நமக்கு இடியே விழுந்தால் கூட கேட்குறது இல்லை சில சமயம் தூங்குறப்போ. சாரதா தேவி ஒரு தடவை அந்த மாதிரி மெடிடேஷன் உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கிறப்ப, டீப் மெடிடேஷன் இருக்கிறப்போ ஏதோ ஒரு பொருள் விழுந்துருச்சு. அந்த அம்மா, ஓமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்ணு திறந்து பார்த்தாங்க அப்படின்னு அவருடைய லைஃப்பில் வரும். ராமகிருஷ்ணன் ஒரு நாள் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் ஆழ்ந்த மெடிடேஷனில். சசி மகாராஜ்
ராமகிருஷ்ணானந்தா ஆகலை. காசிபுர் கார்டனில் ஒரு துணி, பழைய துணி கீழே துடைக்கிறதுக்காக அது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கிழிச்சார். அந்த சத்தத்தை கேட்டு ஓகோ கீக்கொர்லே என்ன செய்கிற அப்படின்னு கேட்டாராம் சமாதியில். இது ஒரு சாமி பூதேஷானந்த மகாராஜிட்ட கேட்குறார், அவர் ஏன் இப்படி கத்துனார்? துணி கிழிஞ்சா இவருக்கு என்ன, அதுவும் பழைய துணி தானே அப்படின்னப்போ, அப்படி இல்லை, ராமகிருஷ்ணன் ஆழ்ந்த மெடிடேஷனில் இருந்து அந்த இறைநிலையோடு ஐக்கியமாகி இருந்தார். ஒன்னஸ்ஸை இங்கே தமிழில் என்ன சொல்கிறது, நாம் தமிழை பற்றி பேசுகிறோம், எனக்கே தெரியல. ஒருமையில் இருக்கிற அதில் அது கிழிக்கிறோம்னாக்கா அதுலேருந்து கிழிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு, அதனால் அது விரும்பலை அப்படின்னு சொன்னார். வேறு விளக்கம் நாங்கள் டிசியில் இருந்தப்போ இதை கேட்டோம். தட் மீன்ஸ் அந்த ஒன்னஸ்லேருந்து நம்மளை பிரிக்கிற எதுவுமே அந்த நேரத்தில் பிடிக்காது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பூதேஷானந்த மகாராஜ். ஸோ ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி கீக்கொர்லே அப்படிங்கிறார். உடனே ராமகிருஷ்ணன் அந்த ஒரு நாள் தான், அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் அவர் மெடிடேஷனில் இருக்கானாக்கா அவர் ரூமில் எந்த வேலையும் செய்ய மாட்டார், சத்தமே வராது. நாங்களே பார்த்துருக்கோம், வேலுமடத்தில் ரங்கநாதாஜி உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறார். யாரோ ஒரு சாமி கதவை திறந்து டப்புன்னு மூடனே அப்படின்னார். அந்த மாதிரி அவங்க அந்த மனசை அப்படி வச்சுருப்பாங்க. ஒன் ஸ்மால் சவுண்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி இவர் இருக்கிறார். மயிர் செலுத்தது ஒரு முறை நடுங்கியது, எந்த வரி இறைவனை இன்பமாம் கடலிலே மூழ்கி விழி நீர் ஆறாக புலகிதமாய் சிந்தனை செய் அப்படிங்கிற வரியை கேட்டப்போ மயிர் சிலிர்த்தது, கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அவர் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஜோதி. அதனால் இடையிடையே அவர் எதையோ பார்த்து ஆனந்த புன்னகை புரிந்தார். இந்த பச்சை குழந்தைலாம் படுத்திருக்கோம் தொட்டில்ல, சில சமயம் நீங்கள் போய் கவனிச்சிங்க, அது தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நாங்கள் சின்ன பிள்ளையில் அண்ணன் குழந்தை அக்கா குழந்தைலாம் பார்க்குறது, நான் சும்மா வச்சு போய் பார்த்தாக்கா அது பாட்டு சிரிச்சிட்ருக்கோம். என்ன பார்த்து கண்ணை மூடி இருக்கும், சிரிச்சிட்டு இருக்கோம், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளே என்னமோ பார்க்குறார். அவர் எதையோ பார்த்து ஆனந்த புன்னகை புரிந்தார். ஆயிரம் நிலவினை மிஞ்சும் அருட்சுடர் பொங்கும் பரம்பொருளின் ஒப்பற்ற அழகை அவர் தரிசிக்கிறாரா? மகேந்திரநாத் கூட எவ்வளோ பெரிய கவிஞராக இருக்கிறார் பாருங்கள், அவ்வளோ பெரிய கடவுளை உள்ள பார்த்துட்ருக்கிறாரா? நாம் ஏன் பார்க்கல? திருமூலர் ஒரு இடத்துல பாடுவார், பொன்னை மறைத்தது பொன் அணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன் அணி பூடனம், தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்களே அப்படின்னு ஒரு பாட்டு, அற்புதமான ஒரு பாட்டு. இப்போ நீங்கள் செயின் இதெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, கோல்டன் வாட்ச், கோல்டன் நெக்லஸ், கோல்டன் தோடு, கோல்டன் மூக்குத்தி, அப்புறம் இங்கே என்னவோ போடுவீங்க, என்ன பேர் இதெல்லாம் தெரியும், எல்லாம் கோல்டன்கிறத விட்டுருவோம். நெக்லஸ்ஸு, வளையல், கொலுசு அப்படி பேர் மாறி போயிடும். ஆனால் பேசிக்கலி எல்லாமே கோல்டு இல்லையா? அது ஆக்சுவலி நம்ம சாமி ஒருத்தர் சொல்லுவார், இந்த கோல்டுங்கிற வார்த்தையை நாம் விட்டுடுறோம், அதே மாதிரி காட் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு இந்த உலக பொருட்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிம்பார். ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே லெட்டர்ஸ் தான், ஒரு எல் தான் ஜாஸ்தி, GOLD. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உலக பொருட்களை இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம். அந்த மாதிரி அவர் சொல்கிறார், பொன்னை மறைத்தது, அது தங்கங்கிறத மறந்துட்டோம், பொன் அணி போடணும், அந்த நகை ஆயிடுது. அப்புறம் அது தங்கம் தெரிகிறப்ப இதை உருக்கிட்டாக்க அந்த நகை எங்கே போச்சு? அந்த பொண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. அதே மாதிரி தன்னை மறைத்தது தன் கரணங்களாம். நான் யார் அப்படிங்கிறது, இந்த கரணங்கள்னாக்க கண்ணு, காது, மூக்கு, கை, கால் ப்ளஸ் நம்முடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் கரணங்கள். கரணம் அப்படின்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அர்த்தம். கை காலுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால தான் அதுக்கு கரணம்னு பேர். இதெல்லாம் வந்ததுனால நான் ராமசாமி, நான் கிருஷ்ணசாமி, நான் விஜயலக்ஷ்மி, நான் கிருஷ்ணவேணி அப்படின்னு நாம் வி ஐடென்டிஃபை வித் ஸ்மால் ஐ. பட் உண்மையை உணர்றப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? தன்னில் மறைந்தது தன் கரணங்களே. ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி தன்னில் மறைச்சிக்கிட்டு அந்த விஸ்வஜோதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் அவர் எதையோ பார்த்து ஆனந்த புன்னகை புரிந்தார். ஆயிரம் நிலவினை மிஞ்சும் அருட்சுடர் பொங்கும் பரம்பொருளின் ஒப்பற்ற அழகை அவர் தரிசிக்கிறாரா அப்படின்னு மகேந்திரநாத் ஆச்சரியப்படுறார். நாம் பார்க்குறது என்ன அப்படின்னாக்க,
உணர்ச்சிமயமான உலகம். அவன் ஏன் அழறான், இவன் ஏன் சிரிக்கிறான், அவன் ஏன் ஆடுறான், இவன் ஏன் இங்கே அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்து, இதை தான் பார்க்க உணர்ச்சிமயமான உலகத்தை பார்த்துட்ருக்குறோம். ராமகிருஷ்ணன் என்ன பார்க்குறான்னாக்கா உணர்வுமயமான உலகத்தை பார்க்குறார். வாரியார் சாமிகள்கிட்ட போய் ஒருத்தர் ஒரு புக்கு கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னப்போ அவர் சொன்னாரா, உணவை தேடுவதோடு உணர்வையும் தேடு அப்படின்னு எழுதினார். அந்த உணர்வு உள்ளே இருக்கு இல்லையா, நான் 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 அப்படின்னு ஒரு ஃபீலிங், அதை தேட ஆரம்பிச்சிட்டாக்கா இந்த உலகம் மறைஞ்சு போயிடும். தன்னில் மறைந்தது தன் கரணங்களே, எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆத்மஸ்வரூபமாக ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்ட தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார் 3rd சாப்டரில். யார் அந்த மாதிரி தன்னில் தானே லயிச்சு ஆனந்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு உலக காரியங்கள் கடமைகள் எதுவுமே இல்லை. ஆனால் உலகத்துக்கு போதிக்கிறதுக்காக அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். அந்த மாதிரி ஒரு நிலையில் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். அந்த மாதிரி நேரத்தில் இத்தகைய காட்சி பெற அவர் எவ்வளவு சாதனைகளை எவ்வளவு தவங்களை செய்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆச்சரியப்படுறார் மகேந்திரனா. ரமண மகர்ஷியோட படத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள், நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், அவர் எதையும் பார்க்க மாட்டார், அப்படியே ஆனால் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், தனக்குள்ளே எதையோ பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு நிலையில் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். மறுபடி பாடல் தொடர்ந்தது, அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.